Assalamu alaikum wa alaikum assalam. Assalamu alaikum wa alaikum assalam. அருமையானவர்களே, தீண்டாமை என்பது ஒரு மனிதன் தன்னை போன்ற சக மனிதர்களை மதிக்காமல், அவர்கள் ஏழைகள், இவர்கள் கருப்பர்கள், அவர்கள் கீழ் ஜாதியினர்கள் என்று சாதாரணமாக கீழ்த்தரமாக நினைத்து கொஞ்சம் கொஞ்சமாக துன்புறுத்தி கொள்வதே தீண்டாமை ஆகும். தீண்டாமை என்பது தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு என பிறரை துன்புறுத்துவதற்கு சொல்லப்படும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தீண்டாமை என்பது இல்லை. எல்லா மக்களையும் சரிசமமாக பார்க்க சொல்கிறது இஸ்லாம். யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்னா ஹலக்னாகும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, யா அய்யுஹன்னாஸ் என்று சொல்லப்படுகிற போது அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்கள் என்று இல்லாமல் பொதுவாக எல்லா மக்களையும் அழைத்து சொல்லுகிறான். இன்னா ஹலக்னாகும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண்மா ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு அதற்கு பிறகு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், ஆகவே உங்களில் எவர் மிகவும் தக்குவாதாரியாக பயபக்தியுடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர், உயர்ந்தவர் என்பதாக குர்ஆனினுடைய 49வது அத்தியாயம் 13வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைத்து சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அலா இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்கள் இறைவன் ஒரே ஒருவன் தான். வ இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்களுடைய தந்தை ஒருவர் தான். அது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான். அலாலா ஃபضل அரபியின் அலா அஜமியின், ஓர் அரபி அல்லாதவரை விட சிறப்பானவராக ஆக முடியாது. வலாலி அஜமியின் அலா அரபியின், ஓர் அரபி அல்லாதவர் அரபியரை விடவும் அவருக்கு எந்த சிறப்பும் கிடையாது. வலா அஹ்மர் அலா அஸ்வத், ஒரு கருப்பருக்கு சிவப்பாக இருப்பவரை விடவும், வலா அஸ்வத அலா அஹ்மர், ஒரு சிவப்பாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு கருப்பாக இருப்பவரை விடவும் எந்த சிறப்பும் இல்லை. அப்படியானால் ஒரு மனிதன் சிறப்பானவனாக கருதப்படுவான் என்று சொன்னால் நபி சொன்னார்கள், இல்லா பித்தக்குவா அவல்லகுத்து, இறை அச்சத்தை கொண்டுதான், அவரிடத்தில் இருக்கக்கூடிய பயபக்தி தக்குவாவை கொண்டுதான் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நன்மதிப்பை பெற முடியும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, தீண்டாமை அது ஒரு பாவச் செயல். தீண்டாமை ஒரு பெருங்குற்றம். தீண்டாமை ஒரு மனிதநேயமற்ற செயல். இந்த வாசகங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். இந்த வாசகங்கள் தமிழக அரசினுடைய பள்ளி பாட புத்தகத்தில் முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கும். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல அழகாக பொறிக்கப்பட்டுள்ளதே தவிர மனிதர்களுடைய மனதில் இன்னும் வரவில்லை என்பதுதான் கசப்பான உண்மையாக அமைந்திருக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, சுதந்திர இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் தீண்டாமையால் பலர் தினமும் படுகொலை செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஜாதியால் இன்று பல கௌரவ கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தீண்டாமையை பற்றிய வாசகங்கள் பாடப்புத்தகத்தின் முதல் பக்கத்தில் மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களினுடைய மனதிலும் இடம்பெற வேண்டும். அப்படி அனைவர்களுடைய உள்ளங்களிலும் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரே வழி இஸ்லாம் தான். அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் தீண்டாமை என்னும் கொடிய விருட்சத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வெட்டி சாய்த்தார்கள். அன்றைய அரபுலக மக்கள் குலப்பெருமையாலும் இன பேதத்தாலும் நிற வெறியாலும் மொழி பாகுபாட்டாலும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டும்
தலைமுறைக்கும் பகைமையை வளர்த்து பழிதீர்த்துக் கொண்டும் இருந்த காலகட்டத்தில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடையே ஏகத்துவ சுகந்தத்தை, இஸ்லாமிய அழைப்பை அறிமுகப்படுத்தினார்கள். தீண்டாமையின் வீரியத்தை, அதனுடைய விபரீதத்தை அல்லாஹ்வின் அழகிய வழிகாட்டுதலோடு அங்குலம் அங்குலமாக தெளிவுபடுத்தினார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதன் தன் சக மனிதன் ஒருவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்தும் கொடுக்க வேண்டிய உரிமைகளிலிருந்தும் புறக்கணித்து ஒதுங்கி நிற்கும் போதுதான் தீண்டாமை உருவாகிறது என்று கூறி மாசுபடிந்திருந்த அவர்களுடைய இதயங்களை தூய்மைப்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சக மனிதனின் மீதான உரிமையை, கடமையை நிறைவேற்றும் போது இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கும் வெகுமதிகளை குறித்து ஆர்வமூட்டி, சக மனிதனின் மீதான உரிமைகளில், கடமைகளில் தவறிடும் பட்சத்தில் இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கும் சாபங்களை குறித்தும் எச்சரித்து, சக மனிதர்களை சமத்துவமாக கருதுகிற, சகோதரனாக பாவிக்கிற ஓர் உன்னத நிலைக்கு அவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அன்றிலிருந்துதான் அரபுலக மக்கள் மானுடத்தின் வசந்தத்தை நுகர ஆரம்பித்தார்கள். ஒரு முறை ஹதரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிற அந்த சமயம், யா இப்னு சௌதா, கருப்பியின் மகனே என்பதாக அழைத்தார்கள். இப்படி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த நிறத்தை குறித்து அப்படி பேசிய போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனம் வலித்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று, யா ரசூலல்லாஹ், அபூதர் என்னை அழைக்கிற பொழுது யா இப்னு சௌதா, கருப்பியின் மகனே என்பதாக அழைக்கிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தையினுடைய நிறத்தை குறித்து அவர் பேசியது எனக்கு மிகவும் மனம் வலிக்கிறது என்பதாக சொன்னது. இந்த சுதந்திரத்தை கொடுத்தது அவர்களுக்கு இஸ்லாம். சொன்னது யார்? ஒரு கட்டத்தில் அடிமைதனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிற பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, கருப்பு இனத்தை சார்ந்தவராக இருக்கிறார்கள் என்பதற்காகவே பல கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். அடிமைதனத்தில் இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை, ஒரு சமத்துவத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிப்போர்ட் செய்கிறார்கள், இப்படி அபூதர் என்னை குறித்து சொல்லிவிட்டார். உடனேயே கடுகெடுத்தவர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, யா அபாதர், இன்னக இம்ரு ஃபீக ஜாஹிலியா, அபூதரே, இன்னுமா நீங்கள் அறியாமை கால மூட்டீக குணம் கொண்டவராக இருக்கிறீர்கள் என்பதாக சொல்லி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். என்று சொன்னால் எல்லா மக்களுக்கும் மத்தியில் சமத்துவம் பேணப்பட வேண்டும். தீண்டாமை என்பது எந்த ரூபத்திலும் இந்த சமூகத்தில் நுழைந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மத தீண்டாமையை ஒழித்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் தெரியும் தானே, ஒரு யூத ஜனாசா கொண்டு செல்லப்படுகிற போது அமர்ந்திருந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். உடன் அமர்ந்திருந்த அந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, செல்வதோ ஒரு யூதரினுடைய ஜனாசா, நீங்கள் அல்லாஹ்வினுடைய ரசூலாக, தூதராக இருக்கிறீர்கள், இப்படி நீங்கள் எழுந்து நிற்க வேண்டுமா என்று கேட்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் யூதராக இருந்தாலும் அவர் ஒரு மனிதராக இருக்கிறார், அவருக்கான கண்ணியம் இது, நாம் எழுந்து நிற்க வேண்டும் என்று இந்த சமூகத்திற்கு எந்த விதத்திலும் தீண்டாமை என்பது நுழைந்துவிடக் கூடாது என்பதை கற்றுத்தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பய தீண்டாமையை ஒழித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வெளியூர்வாசி ஒருவர் வருகிறார். வருகிற போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய ரசூலாக இருக்கிறார்கள், அரபுலகத்தினுடைய தலைவராக, நபியாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு பக்கத்தில் செல்கிற போது நாம் எப்படி நடுங்காமல் செல்ல முடியும் என்பதாக எண்ணிக்கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே வருகிற அந்த வெளியூர்வாசி கைகால்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. சாதாரணமாக அமர்ந்திருக்கிற
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுடைய நடுக்கத்தை பார்க்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அப்படி யாராவது தொண்டர்கள் பயப்படுவதைத்தான் விரும்புகிற தலைவர்களை இந்த காலத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது இல்லையா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அவரை ஆசுவாசப்படுத்தினார்கள். ஏன் கைகால்கள் எல்லாம் பதறுகிறது? நீங்கள் அமைதியாக இருங்கள், சாதாரணமாக இருப்பீராக. உலர்ந்த காய்ந்த இறைச்சியை சாப்பிட்டு வந்த குறைஷி குலத்து பெண்ணினுடைய சாதாரண மகன்தான் நான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதராக தன்னை எடுத்துச் சொல்லி அவரை ஆசுவாசப்படுத்தினார்கள். பயப்படாதீர்கள், உங்களுடைய கைகால்கள் எல்லாம் ஏன் இப்படி உதறிக்கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லி அவரை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்படுத்தினார்கள் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் தீண்டாமை என்பது இந்த சமூகத்தில் நுழைந்து விடக் கூடாது என்பதை அப்பொழுதே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். பெண் குழந்தைகளை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில், பெண் என்றாலே பேய் என்றும் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த சமயத்தில், பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்த காலத்திலேயே பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு, மறுவாழ்வு உண்டு என்பதாக சொல்லி பெண்களுக்கான அந்த தீண்டாமையை ஒழித்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தையை நீங்கள் வளர்த்து ஆளாக்கினீர்கள் என்று சொன்னால், நாளை மறுமையிலே என்னோடு சோதித்து இருக்க முடியும் என்பதாக சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீண்டாமையை ஒழித்து இந்த சமூகத்திற்கு ஆர்வப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற தீண்டாமையை ஒழித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்வதற்காக வேண்டி நீக்ரோவாக கருதப்படுகிற கருப்பு தங்கம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தார். யார் அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு? அவர்களுடைய அந்த உயர்வை இந்த சமூகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மிஅராஜுக்கு சென்றிருந்தேன், அங்கே எனக்கு முன்னால் யாரோ நடப்பதை போன்று சப்தம் கேட்டது, அது யாருடைய காலடி சப்தம் என்பதாக என்னுடன் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன். ஜிப்ரீல் சொன்னார்கள், இது உங்களுடைய தோழர் பிலாலினுடைய சப்தம் தான் என்பதாக சொன்னபோது, நான் விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலால் அவர்களே, 7 வானத்திற்கு மேலே நீங்கள் நடக்கும் காலடி சுவடுகளின் சப்தங்களை நான் கேட்டேனே, நீங்கள் என்ன அமல்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த சமூகத்திற்கு உணர்த்தி காட்டினார்கள், எல்லோரும் சமமாக பார்க்கப்பட வேண்டும். உயர்வு என்பது தாழ்வு என்பது யார் அல்லாஹ்விடத்தில் தக்வாதாரிகளாக இருக்கிறார்கள், தக்வா இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை கணித்துதான் இங்கே நிலைநிறுத்தப்படும் என்பதை சுட்டும் விதமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உயர்வுபடுத்தினார்கள். அவருடைய அந்தஸ்தை இந்த சமூகத்திற்கு உயர்த்தி காட்டினார்கள். ஃபத்ஹ் மக்காவினுடைய சமயத்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கான நேரம் வந்தபோது, பிலால் அவர்களை நீங்கள் கஅபாவுக்கு மேலே ஏறுங்கள் என்பதாக சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய இல்லமாக இருக்கிற கஅபாவுக்கு மேலே நான் எப்படி ஏறுவது என்பதாக நடுங்கி நின்ற போது, எல்லா மக்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில், மக்கத்து காபிர்களும் முஃமின்களும் முஸ்லிம்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த சபையிலே அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் தான் இந்த கஅபாவுக்கு மேலே ஏறி நிற்பதற்கு தகுதியுடையவராக இருக்கிறீர்கள். இது நாள் வரைக்கும் மதீனா நகரத்து வீதிகளில் எல்லாம் உங்களுடைய பாங்கினுடைய சப்தம் ஒலித்தது, இப்பொழுது மக்கமா நகரத்து வீதிகளிலும் உங்களுடைய பாங்கின் சப்தம் ஒலிக்கட்டும், நீங்கள் கஅபாவுக்கு மேலே ஏறி நின்று நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது, அங்கே இருந்த அந்த மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் சொன்னார்களாம், அலம் யஜிது முஹம்மதன் கைர ஹாதல் குராபில் அஸ்வத், இந்த கரும் காக்கையை தவிர இந்த முஹம்மதுக்கு வேறு நபர் யாரும் கிடைக்கவில்லையா என்பதாக மக்கத்து காஃபிர்கள் சொன்னார்கள். நாங்கள் சாப்பிட்டு விட்டு போடக்கூடிய எலும்பு துண்டை எடுத்து சாப்பிடுவதற்கு கூட அருகதை இல்லாதவர் அவர் என்பதாக பேசினார்கள். நல்ல வேலை, ஏன் வாப்பா, என்னுடைய வாப்பாவுக்கு வாப்பாலாம் போய் சேர்ந்துட்டாங்க, இந்த கன்றாவி எல்லாம் பார்க்கணும்னு நமக்கு தான் தலையில எழுதியிருக்கு என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள்.
அப்படிப்பட்ட நிலைகளை மாற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தில் எல்லோரும் சரிசமமாக பார்க்கப்பட வேண்டும், தீண்டாமை என்பது இருக்கக்கூடாது, எந்த விதத்திலும் அதை நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கஅபாவுக்கு மேலே ஏறச் செய்து அவர்கள் வாங்க சொல்ல வைத்தார்கள் என்பது வரலாறு. அருமையானவர்களே, பணக்காரன் தவறு செய்தால் மன்னிப்பது, ஏழை தவறு செய்து விட்டால் தண்டிப்பது, இந்த பாகுபாடு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மக்களும் சரிசமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை உணர்த்தினார்கள் இந்த சமூகத்திற்கு. பணக்காரன் தவறு செய்து விட்டால் மன்னித்து விடுவது, ஏழை தவறு செய்து விட்டார் என்று சொன்னால் தண்டிப்பது என்பது அது கூடாது என்பதை உணர்த்திய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஏன் என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவளுடைய கையை நான் வெட்டுவேன் என்பதாக சொல்லி நீதியை நிலைநாட்டியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தீண்டாமையை நபி தன்னுடைய வாழ்நாளில் ஒருபோதும் செய்ததில்லை. இந்த தீண்டாமை என்பது நம்முடைய இஸ்லாத்தில் இல்லவே இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பிரிவினர் மற்ற பிரிவினரை பார்த்த உடனேயே சட்டையை கழட்டி அப்படியே கக்கத்துல வச்சு கும்பிடு போட்டு தங்களுடைய மரியாதையை காட்ட வேண்டியது என்பது இந்த இஸ்லாத்தில் இல்லை. அதே போல தண்ணி கேட்டா தூரமா நின்னுகிட்டு அந்த ஊத்தி விடுகிற அந்த தீண்டாமை என்பது இந்த இஸ்லாத்தில் இல்லை. சபையில தான் மட்டும் கட்டிலில் அமர்ந்து கொண்டு தாழ்த்தப்பட்டவன் கோணிப்பையை வைத்து ஒரு மூலையில உட்கார்ந்து கொள்கிற இந்த தீண்டாமை என்பது இஸ்லாத்தில் இல்லை. சாக்கடை அள்ளுவது மட்டும்தான் உன்னுடைய தொழில், அதைத்தான் நீ செய்ய வேண்டும். துணியை துவைப்பது மட்டும்தான் உன்னுடைய தொழில், அதை மட்டும்தான் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற இந்த தீண்டாமை இஸ்லாத்தில் இல்லை. ஊருக்குள்ள நீ செருப்பு போட்டு நடக்க கூடாதுன்னு சொல்ற இந்த காட்டு மீராண்டித்தனம் இருக்கிறது, இது இஸ்லாத்தில் இல்லை. சமதர்மமாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் கூட பிரிவினை காட்டுவது இருக்கிறது, இது இஸ்லாத்தில் இல்லை. நாங்கள் உண்ணும் பருகும் அதே பாத்திரத்தில் உண்ணவோ பருகவோ அவர்களுக்கு எந்த பிரிவினருக்கும் எந்த தடையும் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டமாக அமைந்திருக்கிறது. நீ தாழ்ந்தவன், அதனால் கொட்டாங்குச்சியில் தான் குடிக்கணும்னு சொல்லி மிருகத்தை விட கேவலமாக ஒரு மனுஷனை நடத்துற இந்த காட்டு மீராண்டித்தனம் என்பது இஸ்லாத்தில் இல்லை. எல்லாத்துக்கும் மேல ஒரு மனுஷன் வாழும் போதுதான் சாதி பார்த்து ஏற்றத்தாழ்வு உண்டாக்குறாங்கன்னு பார்த்தா அவன் செத்த அப்புறமும் கூட புதைக்க கூட விடாம சாதிய காரணம் காட்டி ஆதிக்க சாதியினர் புதைக்கும் இடத்தில் தலித் சமூகத்தாரை புதைக்க விடாமல் கலவரம் பண்ணும் அவலமும் தமிழ்நாட்டில் சில இடங்களில் இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒரு முஸ்லிம் இறந்தால் அவர் எந்த பிரிவை சார்ந்தவர் என்றாலும் புதைப்பதற்கு பொதுவான ஒரே இடம்தான். அவருக்கு நான் இறுதி தொழுகை தொழ வைக்க மாட்டேன் என்று எந்த இமாமும் சொல்லுவதில்லை. இப்படி நிறைய இல்லைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். இன்றைக்கும் மனிதர்களில் சிலரை வழிபாட்டு தலங்களில் கூட புறக்கணித்து அவர்களை உள்ளே வர முடியாமல் தடுத்து நிறுத்தி விடுவதையும் பார்க்க முடிகிறது. இந்த நிலையானது இன்று வரை தொட்டு தொடர்ந்து நடந்து கொண்டேதான் வருகிறது. சமீபத்தில் இசை மாமேதை என்று போற்றப்படுகிற ஒருவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் அர்த்த மண்டபத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார் என்ற செய்தியை ஊடகங்களின் மூலமாக நம்மால் பார்க்க முடிந்தது. இசை மேதையாகவே நீ இருந்தாலும் வெளியே நில் என்பதுதான் சனாதானம் என்பது. இந்த செய்தி இன்னமும் தீண்டாமை ஒழியவில்லை என்பதை எடுத்து காட்டுகிறது. இந்த செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகிற நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜா என்று தன்னுடைய பெயரை அப்துல் ஹாலிக் என்று மறுபெயர் சூட்டி கொண்டிருக்கிறார். சமீபத்தில் குடும்பம் சகிதம் புனித மக்காவிற்கு பயணமாக சென்று புனித உம்ராவை நிறைவேற்றும் பாக்கியமும் அவர் பெற்றார். மக்காவிற்கு செல்வதற்கு எதுவும் அவருக்கு தடையாக இருக்கவில்லை. இந்த நிகழ்வுக்கு பிறகு தனது தந்தை இசை மேதைக்கு உண்மையை எடுத்துரைக்கும் விதமாக அவருடைய மகன் அப்துல் ஹாலிக் தனது தந்தைக்கு இஸ்லாத்தை குறித்து எடுத்துச் சொல்வதாக ஒரு பதிவை வாட்ஸ்அப்பில் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் அழைக்கிறார் இஸ்லாத்தின் பக்கம் தன்னுடைய தந்தையை. வாருங்கள் தந்தையே, உங்களையும் நமது குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு கோடான கோடி மக்கள் 5 வேளை குழுமி நிற்கக்கூடிய காபாவில் முதல் நாளாக உங்களை நான் உட்கார வைக்கிறேன் என்பதாக அழைக்கிறார். ஒன்றே குலம்
ஒருவனே தேவன் என்னும் திருமந்திரத்தை உறக்க சொல்லுங்கள் தந்தையே என்பதாக சொல்கிறார். ஒதுக்குபவர் யாரும் இல்லை அங்கே, நிமிர்ந்து சொல்லுங்கள், இறைவனை கண்டேன் அங்கே, என்னோடு வாருங்கள் தந்தையே, உண்மை இறைவனை காண்போம் என்பதாக அழைப்பு கொடுப்பதாக அந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, பள்ளிவாசலில் தீண்டாமை அறவே இல்லை. சுத்தமான மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் உள்ளே நுழையலாம். அதனால் எந்த தீண்டாமையும் ஏற்படாது. சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் இர்மா புயலில் வீடுகளை இழந்தார்கள். அந்த மக்களை அரவணைத்து பள்ளிவாசலில் தங்க வைத்து உண்ண உணவு, உடுக்க உடை, விரிக்க விரிப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்கி அங்கே கௌரவிக்கப்பட்டார்கள். நமது தமிழகத்திலும் பல மாவட்டங்களில் கனமழை பெய்து பெரும் பாதிப்பையும் சேதத்தையும் ஏற்படுத்தியது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள். அங்கேயும் எப்பொழுதெல்லாம் வெள்ளம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் களப்பணியில் இஸ்லாமிய மக்கள் முதல் நபர்களாக நிற்கிற நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. வெள்ளம் வருகிற ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நேரத்திலும் பள்ளிவாசல்கள் உங்களுக்காக திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது என குரல் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தீண்டாமை என்பது இஸ்லாத்தில் கிடையாது. பிற மதத்தை சார்ந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பிற மதத்தை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வீடு இல்லையா, இழந்து விட்டீர்களா, உங்களுக்கு அடைக்கலம் வேண்டுமா, எங்களுடைய பள்ளிவாசலினுடைய கதவுகள் திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது, எப்போது வேண்டுமானாலும் வாருங்கள், நீங்கள் தங்கலாம் என்பதாக அழைப்பு குரல்களை நாம் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை தமிழகத்தில் தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு நாள் நீக்ரோவான குத்துச்சண்டை வீரர் கேசிஎஸ் கிளை அமெரிக்காவில் உலகத்துல ஹோட்டல்ல சாப்பிட அமர்கிறார். அங்குள்ள சர்வர், இது வெள்ளையர்கள் சாப்பிடும் இடம், இங்கே கருப்பர்கள் சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை என கூறி அவரை வெளியேற்றினார். அவர் நடந்த பாதையினை கூட தண்ணீர் ஊற்றி அந்த சர்வர் கழுவி விட்டாராம். இதை கண்ட கேசிஎஸ் கிளை மிகவும் மனவேதனை அடைந்தவராக நடக்கிறார். இவ்வளவு மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரராக நாம் இருந்தும் நிறத்தை காரணம் காட்டி நம்மை ஒதுக்குகிறார்களே, நாம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவதற்கு கூட மறுக்கப்படுகிறோமே, தீண்டாமை தலைவிரித்து ஆடுகிறதே என மிகவும் வருத்தப்படுகிறார். போகும் வழியிலே ஒரு மஸ்ஜிதில் பாங்கு சப்தம் கேட்டு முஸ்லிம்களில் வெள்ளையர்கள் கருப்பர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சாறை சாறையாக பள்ளிவாசலுக்குள் நுழைவதையும் அவர் பார்க்கிறார், மகிழ்ச்சி அடைகிறார். அதன் பிறகு முஸ்லிம்கள் வணங்கும் பள்ளிவாசலில் தீண்டாமை அன்றி அனைவரும் மதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் கேட்டு அவர் தெரிந்து கொள்கிறார். 1965 ஆண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி தமது பெயரை முஹம்மது அலி கிளை என்று அவர் மாற்றிக்கொள்கிறார். இன்னொரு அமெரிக்காரான கருப்பின மக்களின் பெரும் தலைவர் மால்கம் எக்ஸ் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது சிறை நூலகத்தில் இடம்பெற்ற திருக்குரானினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை வாசிக்கும் சந்தர்ப்பம் அவருக்கு வாய்த்தது. அந்த திருக்குரானினுடைய வாசித்தலில் வெகுவாக ஈர்க்கப்பட்டு இறுதியில் இஸ்லாத்தில் இணைந்து தம் பெயரை அப்துல் மாலிக் பாஸ் என அவர் மாற்றிக்கொள்கிறார். அதற்கு பின் இன இழிவு நீங்க இஸ்லாமே வழி என்கிற முடிவுக்கு வருகிறார். அதில் தான் தீண்டாமை இல்லை என்ற இவருடைய பலம் வாய்ந்த பரப்புரையால் அமெரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்கா வட ஆப்பிரிக்காவில் 90% பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பது வரலாறு. கருப்பின மக்களின் வாழ்வாதாரம் முழுமையாக மேம்பட்டது. அவர்கள் மீது பட்ட தாழ்ந்த பாவை அகன்று இஸ்லாத்திற்கு வந்ததின் காரணத்தினால் உயர்வாக அவர்கள் பார்க்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் 87% வெள்ளையர்கள் வாழும் அமெரிக்காவில் வெறும் 17% வாழும் கருப்பின மக்களில் ஒபாமா ஜனாதிபதியாக பதவியேற்று ஆட்சியில் அமர முடிந்தது என்று சொன்னால் அதுதான் இஸ்லாம் செய்த புரட்சியாக அமைந்திருக்கிறது. இதற்கு இஸ்லாம் உருவாக்கிய சமத்துவ கொள்கைதான் அடிப்படையான காரணமாக அமைந்திருக்கிறது. இஸ்லாம் உலக மக்கள் அனைவரும் ஒரே தாய் தந்தை மக்கள்தான் என்று உரைத்து மனிதர்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையை அகற்றுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்னாசு சவாசியத்து கைஸ்னானில் மஷ்த், மனிதர்கள் யாவரும் அனைத்து மனிதர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் சீப்பிலே இருக்கக்கூடிய பற்களை போன்றவர்கள். எப்படி அந்த பற்கள் சீப்பில் இருக்கக்கூடிய பற்கள் சரிசமமாக இருக்குமோ அதே போல்தான் அனைத்து மனிதர்களும் சமமானவர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தீண்டாமையை அகற்றி சமத்துவமான வாழ்வு வாழ்வதற்கு இஸ்லாமே
ஒரே வழி என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மற்றவர்களுக்கும் இதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வோம். இஸ்லாத்தில் இல்லாத இந்த தீண்டாமையை உள்ளே நுழைய விடாமல் பாதுகாப்போம். உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து சமத்துவம் பேணுவோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.